வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. அமேசானில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மொபைல் லான்ச் பண்ணுறதுக்கான ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மந்த்து 21 அன்னைக்கு லான்ச் பண்ணுறதா போட்டிருக்காங்க. ஸோ 21 ஆகஸ்ட் 12 PM அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா IQ Z9s Pro அண்ட் IQ Z9s நிறைய பேர் எதிர்பார்த்த இந்த 2 மொபைல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா IQ Z9s Pro தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரியரில் 2 கேமரா தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே நல்லா ஒர்த்தான கேமரா கொடுக்குறதா போட்டிருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. Snapdragon 7 Gen 3. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஹை லெவலில் ப்ராசஸர் வரல, மிட்ரேஞ்ச் லெவலில் தான் வந்திருக்கு. Snapdragon 7 Gen 3 அப்படிங்கிற சிப்செட் தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த சிப்செட்டோட AnTuTu ஸ்கோர் இவங்களே மேக்ஸிமம் எவ்வளோ போடுறாங்கன்னா 8 lakhs தான் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து Snapdragon 7 Gen 3 அப்படிங்கிறத போட்டுட்டு இவங்களோட ஸ்கோர் மட்டும்தான் 8 lakh சம்திங் வருது. அதர் Snapdragon 7 Gen 3 பார்த்தீங்கன்னா 7 lakh சம்திங் தான் வருது. அது என்ன கதைன்னு தெரில. ஸோ இவங்க போட்டிருக்கிறது அதே Snapdragon 7 Gen 3 தான். பட் இந்த IQ Z9s Proவில் மட்டும் 8 lakh கிராஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா Snapdragon 7s Gen 2ஓட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. அண்ட் MediaTek Dimensity 7200ஓட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதே சேம் ப்ராசஸர் போட்டு விவோவில் ஒரு மொபைல் இப்போ பார்த்தீங்கன்னா 28,000 கிடச்சிட்ருக்கு. அந்த மொபைல் என்ன மொபைல்னு பார்த்தீங்கன்னா Vivo V30 அப்படிங்கிற மொபைல். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் இந்த Vivo V30 அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட் 32,000 ப்ரைஸ் போட்டிருந்தாலும் இப்போ கார்டு ஆஃபர் ஒரு 3,200 சம்திங் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு 28,800 கிடைக்குது. நீங்கள் ஆன்லைனில் தான் இந்த ப்ரைஸ் இருக்குது. ஆஃப்லைன் மொபைல் இது ஆக்சுவலாக. நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா 28,000 விட கம்மியாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 28,000 இருக்கிற மொபைல்லே பார்த்தீங்கன்னா கேமரா வந்து 50+50+15 போட்டிருக்காங்க. இவங்களோட பிராண்டு தான் Vivo IQ ரெண்டுமே ஒரே பிராண்டு தான். அதுலேயும் உங்களுக்கு 80 watt சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஒரு சூப்பரான கேமரா மொபைல் உங்களுக்கு Vivo அப்படிங்கிற பேரில் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 28,000 இந்த பர்டிகுலர் மொபைலே செலக்ட் பண்ணிடலாம். அதே சேம் சிப்செட் இருக்கக்கூடிய அந்த Snapdragon 7 Gen 3 இந்த ப்ராசஸரில் உங்களுக்கு ஒரு சூப்பரான Vivo மொபைலாகவே கிடச்சிரும், நல்ல கேமரா மொபைலாகவும் கிடச்சிரும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பர்டிகுலர் IQ Z9s Pro இந்த மொபைலில் அதே சேம் ப்ராசஸர் போட்டு 2 கேமரா ரெண்டுமே 50 MP கொடுக்க போகிறதில்ல, செல்ஃபியும் 50 MP கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் கர்வ்டு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே வந்து கர்வ்டு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 4500 nits பீக் பிரைட்னஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். 2 கேமரா தான் 2 கலரில் உங்களுக்கு லான்ச் பண்ணுறாங்க. பட்டு கேமரா அப்படிங்கிறத இன்னும் இவங்க ரிவீல் பண்ணல. ஸோ இப்போ நம்ம பார்த்த Vivo V30 அளவுக்கு கேமரா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. அதை விட லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து Vivo V30 28,000 வச்சுருக்காங்க அப்படின்னா அதை விட கம்மியாக வச்சா தான் இந்த மொபைல் வந்து உங்களுக்கு சேல்ஸில் இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 25,000 இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த IQ Z9s அதில் ப்ரோ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ப்ரைஸ் வச்சாங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து IQ Z9s இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ப்ரோ இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு ப்ரைஸும் அதை விட கம்மியாக தான் இருக்கணும். அண்டு ப்ராசஸரும் அதை விட கம்மியாக தான் இருக்கணும். டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ விவோவில் V40 இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரியே செட்டப்பில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. Vivo V40 சீரியஸ் மாதிரியே உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கர்வ்டு AMOLED டிஸ்பிளே வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட தான் வருது. பட் ப்ரோ வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 watt சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இந்த Z9sல உங்களுக்கு எந்த சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்னும் இவங்க ரிவீல் பண்ணலை. ஸோ மேபி ரிவீல் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பேசிக்கலாம். ஸோ ப்ராசஸர்னு வரும்போது உங்களுக்கு ப்ரோ வெர்ஷன்லேயே 7 Gen 3 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோவை கட் பண்ணாங்க அப்படின்னா அந்த 7 Gen 3 விட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கிற ப்ராசஸராக தான் இருக்கும். ஆல்ரெடி MediaTek Dimensity 7200 இவங்களே நிறையா போட்டிருக்காங்க. நிறையா மொபைல்ஸ் விவோலையும் இருக்குது அண்ட் IQலையும் இருக்குது, உங்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ மேபி Snapdragon 7s Gen 2 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே 7+ Gen 2ன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதை போகிறதுக்கான சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது மேபி 7 Gen 3 விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசஸராக கூட இருக்குது. ஸோ அதனால் அதுக்கும் சான்சஸ் வந்து கம்மி தான். இல்லை MediaTekல பார்த்தீங்கன்னா 7300 யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது, அதுவும் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கம்மி. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு ஆகஸ்ட் 21 வரைக்கும் டைம் இருக்குது, அதுக்குள்ளே எப்படியும் ரிவீல் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் ப்ராசஸர் என்னவா இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சால் நான் வீடியோ மேக் பண்ணுறேன். வழக்கமாக பார்த்தீங்கன்னா விவோவில் V சீரியஸில் உங்களுக்கு கேமரா சூப்பராக இருக்கும். விவோ மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸர் மட்டும் கம்மியாக போட்டுட்டு கேமராவை பெஸ்ட்டாக கொடுப்பாங்க.
பட் ஐக்யூவில் பார்த்தீங்கன்னா கேமராவை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ப்ராசஸரை பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. விவோ மொபைல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்கும். ஐக்யூ மொபைல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐக்யூ Z9s ப்ரோவில் பார்த்தீங்கன்னா இந்த டர்போவில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கேமிங் ப்ராசஸர்லாம் கொடுக்கல அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது மீடியாடெக் டைமென்சிட்டி 9200 அப்படிங்கிற சிப்செட் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரோ வெர்ஷனில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விவோ V40 ப்ரோவில் அது வந்து ஐக்யூ Z9s ப்ரோவில் கொடுக்கல, 7 Gen 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் உங்களுக்கு ஆல்ரெடி கர்வ்டு டிஸ்பிளே 20,000 கிடைக்குது. ஸோ அதை விட இது வந்து ப்ரைஸ் கம்மியாக வைக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட அதே ப்ரைஸ் ஒரு 20,000 உங்களுக்கு ப்ரைஸ் ஆஃபரில் கிடைக்கிற மாதிரி வேணால் இந்த மொபைல் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் அண்டர் 30,000 ஒரு பெஸ்ட்டு கேமிங் ப்ராசஸர் போட்டு, அதாவது குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 8s Gen 3 இல்லை 7+ Gen 3 போட்டு ஒரு மொபைல் லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி இல்லாட்டி மீடியாடெக் டைமென்சிட்டி 9200 இல்லை 9300 இந்த டைப்பில் ப்ராசஸர் போட்டு லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் அந்த மாதிரி எதுவும் இப்போதைக்கு லான்ச் பண்ணலை. மேபி நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கிரேட் இண்டியன் சேலுக்கு முன்னாடி லான்ச் பண்ணதான சான்சஸ் இருக்கான்னு பார்க்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 20,000 இல்லை 25,000 லான்ச் பண்ணாங்கன்னா இந்த 2 மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.